ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கிரிக்கெட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேற பற்றிங்க. இந்த வாரம் நம்ம மாரி செல்வராஜோட டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய பாலை திரைப்படத்தை ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பண்ணேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலை திரைப்படம் நம்ம மாரி செல்வராஜோட பயோபிக். நம்ம மாரி செல்வராஜ் அவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் எதுக்கு மாமன்னன் எடுத்தார், எதுக்கு கர்ணன் எடுத்தார், எதுக்கு பரியேறும் பெருமாள் எடுத்தாருன்றது உங்களுக்கு புரியும். ஓ, இதனால தான் பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி படம் வருதா, ஓ இதனால தான் நான் மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படத்தை நிறைய தேடி எடுக்கிறாரா, இதுக்கு ஓ மாரி செல்வராஜ் படத்துக்கு கண்டென்ட்டுக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கான காரணத்தை உருவாக்குனது ஓ இதுதானா அப்படின்னு நான் மாரி செல்வராஜ் அவரை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாலி திரைப்படத்தை பார்க்கலாம். அவ்வளோ உன்னிப்பாக, அவ்வளோ உருக்கமாக, அவ்வளோ சென்டிமெண்ட்டாக, அவ்வளோ அர்த்தமாகவும் அந்த அளவுக்கு படம் இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் அப்படியே படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஏன்னா படம் வந்து அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும், எல்லா ஆடியன்ஸுக்குமே அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் வாழை திரைப்படம். ஏன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவரோட அந்த கதை வசனம் எல்லாமே அருமையாக இருக்கும். ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து அவ்வளோ உருக்கமாகவும் அவ்வளோ ஃபீலிங்ஸாகவும் இருக்கும். எல்லாமே படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எல்லாமே சூப்பராகவும் இருக்கும், அந்தளவுக்கு ஃபீலிங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே ஆரம்பிக்கும், செகண்ட் ஹாஃப்குள்ளே போயிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோதான். இந்த ட்ராக் செகண்ட் ஹாஃப் ட்ராக் வந்து ரொம்பவே ஒரு உருக்கமாக ரொம்பவே அழக வைக்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ட்ராக்கு தான் செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபன் எலமெண்ட்டும் இருக்கும், காமெடி இருக்கும், சூப்பரான ஒரு சில சீக்வன்ஸு என்ஜாய் ஜாலியான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். அப்படியே செகண்ட் ஹாஃப் போனோம்னா அப்படியே எமோஷனலுக்குள்ள கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்தளவுக்கு ஒரு எமோஷனலாக நம்மளே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் வாழை. இந்த திரைப்படம் ஷோராக வெற்றி அடையும் போது இந்த எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த திரைப்படத்தோட படைப்பு அந்தளவுக்கு இருக்குது. படைப்பை பார்க்கும்போதே சூப்பராக எடுத்துருக்காரா மாரி செல்வராஜ் அவர் மேடம், இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வாழை அந்த அளவுக்கு ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு திரைப்படம் தான், அது சந்தேகம் இல்லை. வாழையில் ஒரு முக்கியமான ஒரு பில்லர்னால் வந்து நம்ம நிக்கல விரும்புகிறவங்க சொல்லலாம். ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து திரைப்படத்தை வந்து சூப்பராகவே வடிவமைச்சிருந்தார் நம்ம மாரி செல்வராஜ். அவங்க கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க நடிப்புமே அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. த்ரூ அவுட் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ க்யூட்னஸோட செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பின்னிட்டாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவோம். அடுத்ததாக வந்து திரைப்படத்தை திவ்யா துரைசாமி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பும் திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கேரக்டருக்கு கணிச்சிருக்காங்களோ அதே மாதிரி சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மாரி செல்வராஜ் இப்படி தான் நடிக்கணும்னு சொல்லியிருப்பார், அதே மாதிரி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாழை திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஃபேன் ஒருத்தன், கமல் சார் ஃபேன் ஒருத்தன், இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன வாக்குவாதம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கக்கூடிய அந்த கதைகள், அதெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். நம்ம ரஜினி சார் வர ஃப்ரெண்ட்ஸ், கமல் சார் வர ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும் திரைப்படத்தில். அப்புறம் அந்த 2 குழந்தைங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும், சின்ன குழந்தைங்க, அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. படத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த சின்ன பையன் வந்து டீச்சர் மாதிரி க்ரஷ்ஷாக இருக்கும், அந்த கட்சியை தூக்கிட்டு வர சீனு, இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் அந்த லவ்ஸ், அந்த க்ரஷ்ஷு, அவங்க மேலே இருக்கிற பாசம், அன்பு, இதெல்லாம் வந்து காட்டும்போது சூப்பராகவே இருக்கும். எல்லாமே திரைப்படத்தில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கேயுமே வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அந்தளவுக்கு இருக்கும். வாழை திரைப்படத்துக்கு நம்ம ஒரு பில்லராக நம்ம சொல்லணும்னா பிஜிஎம்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சந்தோஷ் நாயர் வந்து சூப்பராகவே கொடுத்துட்டாங்க தான் சொல்லணும். பிஜிஎம் வைஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் பிஜிஎம் வைஸ் எங்கேயுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி பாடல்களும் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாரு. இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருந்திருக்கு இந்த வாரத்துக்கு. நீங்கள் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பார்க்கலாம். தேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எமோஷ்னலாக ஆகி தான் திரைப்படத்தை விட்டு வெளியே வருவீங்க. எமோஷ்னலாக வெளியே வந்து திரைப்படம் வந்து ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் வாழை திரைப்படம் வந்து ஒரு செம்மையான ஒரு திரைப்படத்தோட நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தையும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் வாழை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சீன் பை சீன் அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தாரு. மாரி செல்வராஜ் அவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் எடுத்தாருன்றது புரிதல் இருக்கும். இந்த திரைப்படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குன்றது சந்தேகம் இல்லை. அவர் சொல்ல வேண்டிய கருத்தை சூப்பராகவே சொல்லிட்டாரு, அழுத்தமாகவும் சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வாழை திரைப்படம் பார்த்துட்டிங்களா, இல்லை இன்னும் பார்க்கலையான்றதை மாதிரி நான் சொல்லுவாங்க. வாழை திரைப்படத்தோட டேஸ் கிட்டக் டிப்ஸ் ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.4 out of 5. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டேஸ் கிட்டக் யூடியூப் சேனல்.